வேண்டாம் சார். நான் வச்சு என்ன பண்ண போறேன்? நியாயமா? நீங்க கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. சிறப்பா நடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். கேட்கவே ஒரு மாதிரியா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்குல்ல, இப்படிதானே இருக்கும். சரி விடு. பண பிரச்சனைக்காக தான் நான் உங்க ஆபீஸ்லயே வேலை செய்யறேன். அம்மா 50,000 நிஜமாவே என் சம்பளம் 50,000. ஏன் பத்தலையா? அவ வேற நம்மள எங்க பார்த்தாலும் கடன்காரி மாதிரியே பாக்குறேன். என்ன அதான் சொன்னியா? என்ன விலை? எப்படி எப்படி ஓ சாம் செஞ்சு சரி, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் salary ட்ரீட் வேணுமா? போடுற அது உங்களோடது சார். இது என்ன ஹோய், அது என்ன ஹோய். விஜய் காவிரி ஒர்க் பண்ணதுக்காக சேலரி போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு காவிரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு ட்ரீட் வைக்க போகிற உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் கூப்பிட்றாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு ட்ரீட்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிவிட்டு காவிரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இதில் இருக்கிற பாதி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த கங்கா கொடுத்து நம்ம கடனை அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வச்சு எல்லாத்துக்குமே வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்க அம்மாக்கிட்டேயும் வாடகைக்காக பணம் கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக வர்றாங்க காவிரி. விஜய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க.